நமச்சிவாய். இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோன்னா, ஆர்கொண்ட வேர்க்கூற்றன் கலந்தைக்கோன் அடியேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுந்தரமூர்த்தி அவர்கள் பாடினார் இல்லையா. அந்த கலந்தைக்கோன் யாருன்னா, அவருடைய பேர் கூற்றுவ நாயனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் குறுநில மன்னராக இவர் இருந்தார். கடந்தை அப்படிங்கிறது தான் நம்ம பிற்காலத்தில் கலந்தை அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுமே ஒன்று தான். திருக்கடந்தை திருக்கலந்தை அப்படிங்கிறது ஒரே ஊரை தான் குறிக்குது. இந்த ஊரில் தான் இவர் வாழ்ந்துட்டு வர்றாரு. குறுநில மன்னராக இருந்தால் கூட இவர் பிற அரசர்கள் மீது படையெடுத்து செல்வது, பிற குறுநில அரசர்கள் மீது படையெடுத்து செல்வது, அந்த போரில் ஜெயிக்கிறது, அவங்களுடைய அந்த குறுநிலம் இருக்கும் இல்லையா, அந்த நிலத்தை கைப்பற்றுறது, இது எல்லாமே இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். இவர்கிட்ட 4 வகை படைகளும் இருந்தன. 4 வகை படைகளையும் திறமையாக அதை எப்படி உபயோகிக்கணும், எப்படி வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கிற எல்லா திறமையும் இவருக்கு இருந்தது. அதனாலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குறுநில மன்னராக இருந்தவர் நிறைய படையெடுத்து போய் நிறைய நிலங்களை இவருக்கு கீழே கொண்டு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா பெரிய அரசர்களுக்கு இணையாக இவரும் பெரிய நிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னராகவே இருந்தார். ஆனாலும் இவருக்கு ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா, அரசர்களுக்கெல்லாம் முடிசூட்டு விழா நடக்கும் இல்லையா, அப்படி இவருக்கு முடிசூட்டு விழா நடக்கலையே அப்படிங்கிற ஒரு குறை இவருக்கு இருந்தது. என்னதான் நம்ம கிட்ட ஒரு நிலம் இருக்கும், அதை அந்த நிலத்துல ஒரு சின்ன படையை உருவாக்கி அடுத்த நிலத்திற்கு போய் படையெடுத்து போய் அந்த நிலத்தையே இவருக்கு சொந்தமாக்கிக்கிறது, இப்படியே போய் நிறைய நிலங்களை இவருக்கு சொந்தமாக்கிக்கிட்டாரே தவிர இவர் பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது பண்ணிக்கல. இவருடைய ராஜ்யம் அப்படிங்கிறது தனியா கிடையாது. இவர் தான் ஆட்சி பண்றார், இவருக்கு சொந்தமான நிலங்கள் தான், ஆனாலும் முடிசூட்டவில்லை. அது இவருக்கு ரொம்ப பெரிய குறையாக இருந்தது. அப்போ இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் இவர் கேட்கிறார். அந்த நிலமும் இவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்கு. அப்போ அவங்க கிட்ட கேட்கும் பொழுது, இந்த மாதிரி நீங்க எனக்கு முடிசூட்டு விழா பண்ண முடியுமா? ஏன்னா அந்த காலத்துல முடிசூட்டு விழா பண்றதுக்குன்னே ஒருத்தங்க இருந்தாங்க. தில்லைவாழ் அந்தணர்களும் முடிசூட்டு விழாலாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, சோழ மன்னர்களுக்கு மட்டும்தான் முடிசூட்டு விழா பண்ணுவார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கலாச்சாரமாக இருந்தது. இவர் போய் கேட்கிறார் இந்த மாதிரி ஏன்னா இவர்கிட்ட நிறைய நிலம் இருக்கு, ரொம்ப அதிகமான செல்வங்கள் இருக்கு, அரசருக்கும் மிஞ்சிய செல்வங்கள் இருக்கு, அதையும் தாண்டி 4 வகை படைகளும் இவருக்கு பிரமாதமா இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தரா, அவ்வளோ பெரிய ஒரு மன்னரா இவர் ஆகிட்டார். இருந்தா கூட முடிசூட்டு விழா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தில்லைவாழ் அந்தணர்கள் கிட்ட போய் கேட்கிறார். கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வழக்கம் சோழ மன்னர்களுக்கு மட்டும்தான் பண்றது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. எங்களுடைய வழக்கம் என்னன்னா, நாங்க சோழ மன்னர்களுக்கு மட்டும்தான் நாங்க பட்டாபிஷேகம் பண்ணுவோம், வேற யாருக்கும் நாங்க முடிசூட்டு விழா பண்ணவே மாட்டோம், அதனால எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு மேல அவங்களுக்கு, அதாவது அந்த மன்னனுக்கு சொந்தமான இடத்துல இவங்க இருக்கிறாங்க. இப்போ அவர் முடிசூட்டு விழா செய்யுங்கன்னு கேட்டாரு. இவங்களும் முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா அங்கே இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்களே முடிவு பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த இடத்துல இருந்து கிளம்பி சோழ நாட்டை பார்த்து போயிடுறாங்க. போகும்போது இங்கே இவர்கள் இருந்த இடத்திலே ஒரே ஒரு குடியை மட்டும் இங்கே விட்டுட்டு, ஒரு குடின்னா என்ன, ஒரு குழு, ஒரு ஃபேமிலி, ஒரு குழுவாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு குடியை மட்டும் இங்கே விட்டுட்டு, இவங்களில் இருந்து ஒரு குடியை விட்டுட்டு மீதி எல்லாருமே சோழ நாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே நம்மளுடைய கூற்றுவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அதாவது என்னால் தான் இவங்க இங்கேருந்து காலி பண்ணி போயிட்டாங்களா, இல்லை நான் கேட்டது பெரிய தவறா அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்க ஆரம்பிச்சார். கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப எனக்கு முடிசூட்டு விழா நடக்கவே நடக்காதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இவர் பெரிய ஒரு வீரன் இல்லையா, பெரிய வீரன், பகைவர்களுக்கு கூற்றுவனாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனாலதான் இவருக்கு கூற்றுவர்னே பேர் வந்துச்சு.
அதனால வந்துட்டு எவ்வளோ பெரிய வீரனா இருந்தாதான் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடியவர் வந்து தனக்கு முடிசூட்டு விழா நடத்தும்படி ஒரு அந்தணர்கள் கிட்ட கேட்கும் பொழுது அவங்க முடியாதுன்னு மறுத்ததே இவருக்கு பெரிய ஒரு கவலையாக இருந்தபோது, இவர் இப்படி கேட்டுட்டாரு, இனிமே இவருடைய நிலத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவருங்க வந்து காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்ப அது இன்னும் அதிகமா இவருக்கு கவலையை உண்டு பண்ணிடுது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு, யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இதை பத்தியெல்லாம். யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, சரி வேண்டாம், எனக்கு வந்து சிவபெருமானுடைய அடியவே எனக்கு வந்து முடியா வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். அதாவது சிவபெருமானுடைய பாதம், அடின்னா எனது பாதத்தை தான் வந்துட்டு என்னுடைய முடியா நான் வந்து வச்சுக்கணும், அதுக்கு சிவபெருமான் வந்து எனக்கு அருள் புரிவாரான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே படுத்து தூங்கிடுறார். தூங்குனதுக்கு அப்புறம் கனவுல சிவபெருமானே வந்து தோன்றி அவருடைய அடியை எடுத்து இவருடைய தலை மேலே முடியாக வைத்தார். இது வந்து கனவுல பார்த்ததும் வந்து இவருக்கு பயங்கர சந்தோஷம் வந்துச்சு. ஏன்னா இவர் வந்து அதை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதிர்பார்த்துட்டு இருந்தது கனவுல நடந்தது வந்து இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோடனே அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சிவ தொண்டுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டு அந்த கோயில்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் அதெல்லாம் செஞ்சுட்டார். நம்மளுக்கு தான் வந்து கனவுல வந்து முடிசூட்டு விழா சிவபெருமானே வந்து முடிசூட்டு விழா பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற எதுவும் தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தோணிட்டு நிறைய சிவ தொண்டுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா சிவபெருமானே காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் யாராவது சிவ தொண்டு செய்யாம இருப்பாங்களா? இவங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய செல்வந்தரா இருக்காரு, மன்னரா இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நிறைய சிவ தொண்டுகளை செய்துகிட்டே இருந்தாரு. சிவபெருமானினுடைய நாமத்தை வந்து இடையராது ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாரு. கோயில்களுக்கு போறது, வழிபாடு பண்றது, வேள்விகள் பண்றது, அவரால் என்னெல்லாம் முடியுமோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வாழ்நாள்ல எந்த அளவுக்கு சிவபெருமானை வழிபாடு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக வழிபாடு பண்ணார். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கும் கூட நம்மளுடைய சிவன் லிங்க திருமேனியவோ இல்லை வந்துட்டு சிவன் அவர்களுடைய பாதங்களையோ, சிவன் வந்து நடராஜர் மாதிரி உருவங்களையோ நம்ம வந்து தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஆரம்பமாக இருந்தவர் வந்து இவர்தான். இவருடைய தலையில வந்து காலை தூக்கி வைத்து முடிசூட்டு விழா பண்ணி நம்ம சிவபெருமான் இவருடைய பக்திக்கு மெச்சி எல்லாம் செஞ்சு கொடுத்ததுனால இன்னைக்கும் கூட அந்த வழக்கம் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கு. நம்ம பார்த்துருப்போம், லிங்க திருமேனியை வந்து தலைமையில வந்து வச்சுக்கிறது, அது மாதிரி நடராஜ பெருமானை தலைமையில வைத்துக் கொள்வது, அது வந்து அவருடைய அடியே எடுத்து நம்ம தலைமையில வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னா அந்த பழக்கம்லாம் வந்து இவருடைய வாழ்க்கையிலிருந்து தான் நம்மளுக்கு ஆரம்பமாகிறது. இப்படியே சிவ தொண்டுகள்லாம் செஞ்சிட்டு இருந்து அவருக்கும் வயதாகி அவரும் சிவலோக பதவி அடைகிறார். சிவலோக பதவி அடைந்து சிவபெருமானி பாதத்திலேயே சென்று சேர்ந்தார் என்பது இவருடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கிறது. இதுதான் கூற்றுவ நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அரசனாக இருந்த, மிகப்பெரிய போர் வீரனாக இருந்த நம்மளுடைய கூற்றுவ நாயனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது. நமச்சிவாய்.